ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்காங்க வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த மாதம் ஆரம்பமே கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. கொடுக்குற நம்பர் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஓகே, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 326 சொல்லி கொடுத்துருந்தேன். 326. ஆனால் ரிசல்ட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 8, 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா 8, 826. இந்த 826 தான் வந்து பாக்ஸில் வந்து 682 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம கொடுத்த நம்பர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரில் பண்ணி அவன் பாக்ஸில் அடிச்சிருந்தான். நம்ம கொடுக்குற நம்பர் ஒரு நம்பர் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை எடுத்தும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி நம்ம ஓப்பனில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 725 சொல்லி கொடுத்துருந்தேன். 725க்கு என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா சீபோட 5க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 0, இந்த 72 ஓகேவா. இந்த 72 தான் 720 தான் வந்து பாக்ஸில் வந்து 027 சொல்லி அடிச்சிருந்தான். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் தான் உள்ளே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவரில் பவர் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டிருந்தான். இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க நம்பர் கண்டிப்பாக உள்ளே விளையாடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்றான். ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 682. இந்த 682 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் நம்பரு ஜாயினில் வந்து நம்ம ஃபாலோயிங் கொடுத்த நம்பர் இது நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்லாம் வந்து எவ்வளோ பேர் சொல்லியிருந்தீங்க வின்னிங் சொல்லிட்டு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா BC 82 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம BC 82 தான் கொடுத்துருந்தேன். அது நல்ல பேட்டர்ன். அது நான் நேற்றே அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன். நேற்று அடிக்கணும், இன்றைக்கி அடிக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அடிக்கிறது வாய்ப்புன்னு சொல்லிட்டு நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்ன ரீசனுக்காக மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, டீப்பாக பார்த்துக்கோங்க. நான் இந்த பேட்டர்னுக்காக தான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் 982 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். இதுக்காக தான் கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே AB 54 அதை எடுத்து BC 54 அடிச்சிருந்தா, இங்கே AB 82 அதை எடுத்து BC 82 அடிக்கணும். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AB 54 அடிக்கும்போது C போர்டு வந்து 2ன்னு அடிச்சிருந்தான். ஓகேவா. இந்த AB 54 எடுத்து BC 54 அடிக்கும்போது இந்த C போர்டு 2க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 7 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா. அடுத்து இந்த AB 82 அதை எடுத்து BC 82 அடிக்கும்போது இங்கே C போர்டு பார்த்தீங்கன்னா 4, அந்த 4க்கு பார்த்தீங்கன்னா பவர் 9. அப்போ AC வந்து 92, BC 82, 982 சொல்லி நான் நேற்றே வந்து 982 கொடுத்தேன். நேற்று வந்து AC 92 வந்ததுனால நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் BC 82, AB 82, BC 82 ஒரு வேளை முன்னாடி அடிக்க வாய்ப்பு இருக்குது சொல்லி தான் நேற்று வந்து 982 சொல்லி நேற்றே நான் கொடுத்தேன். ஓகே, இந்த ரீசனுக்காக தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 982 வந்து நேற்று வந்து AC வந்து பாஸ் ஆகிடுச்சு. அந்த பெண்டிங் இருக்கிற 82 வந்தால் இன்றைக்கி கரெக்டாகவே அதை அடிச்சிட்டான் BC 82 சொல்லிட்டு. இது நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி டெமோ வீடியோ போட்டதுக்காக காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் போடுறோம். சில நண்பர் கேட்டிருந்தீங்க ஜாயினில் கொடுக்குற பேட்டர்ன் எதுக்கு நீங்கள் ஓப்பனில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் இதுக்காக தான் சொல்கிறது காரணமே என்னென்னா சில நம்ம பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கும், அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று வருது. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன நம்பர் எடுக்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜாயினில் சொல்லியிருந்தேன் இந்த நம்பர் வந்து BC 82, BC 81 கண்டிப்பாக இந்த மாதம் அடிச்சு ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி 82 அடிச்சிட்டான். அப்போ ஒரு BC 81 அடிச்சு ஆகணும். அது எதுக்காகன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே AB பாருங்கள் 70 அடிச்சிருந்தான். AB வந்து பார்த்தீங்கன்னா 70 அடிச்சிருந்தான். 70 அடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 71. AB 70க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி AB வந்து 71 அடிச்சிருந்தான். இங்கே BC பார்த்தீங்கன்னா 50 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 51 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா. ரெண்டு சேம் பேட்டர்ன் தான். அவன் என்ன பண்ணுறான் மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. AB 70க்கு AB 71. அடுத்து B போர்டு 0 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 00 அடிச்சிருந்தான். 00 அடிச்சிருந்தான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனா 00 அடுத்து பார்த்தீங்கன்னா 0 வச்சு பார்த்தீங்கன்னா 02 அடிச்சிருந்தான். இந்த 02க்கும் 00க்கும் 02க்கும் கேப்பில் ஒரு 01 குறையும். அதை ஒரு நாள் விட்டு 01 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா. இதே சேம் ரூட்டு தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 70க்கு 71 அடிச்சிட்டான், 70க்கு 71 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 வச்சு 00, அடுத்து பார்த்தீங்கன்னா 0 வச்சு 02. அப்போ 00க்கும் 02க்கும் கேப்பில் ஒரு 01 குறையும். அதை கரெக்டாக ஒரு நாள் விட்டு 01 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா. அதே சேம் ரூட்டு தான் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 50ன்னு அடிச்சிட்டான். 50க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 51. அடுத்து 0 வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா BCயில் ஒரு 80 சொல்லி அடிச்சிருந்தான். அப்போ BCயில் 80. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 70க்கு 71 அடிக்கும்போது அடுத்து 00, அப்போ 01 விட்டுட்டு 02 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஓகேவா. அப்போ அதுக்கப்புறம் இங்கே நமக்கு அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 50க்கு 51 அடிக்கும்போது அடுத்து 80. அப்போ 81 விட்டுட்டு ஒரு 82 சொல்லி அடிக்கணும். அதனால் கரெக்டாக 82 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 70 71 காமனாக அடிச்சுட்டு இந்த 50 51 காமனாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 00 அடிச்சுட்டு இந்த 01 விட்டு 02ன்னு அடித்தான்.
அப்போ இந்த 0-0க்கும் 0-2 கேப்பில் ஒரு 0-1 குறையும். அதை கரெக்டாக வந்து 0-1 சொல்லி ஒரு நாள் கேப் விட்டு அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அதே சேம் ரூட்டு தான் இங்கே 50-51 காமனாக வச்சுட்டு பிசி 80, அப்போ 81 விட்டுட்டு 82 சொல்லி அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 81 சொல்லி அடிக்கணும். ஓகேவா? அப்போ நாளைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா பிசி 81 வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 0-0-0-0-0-1 விட்டு 0-2 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து அந்த கேப் நம்பரை பார்த்தீங்கன்னா 0-1 கரெக்டாக ஒரு நாள் விட்டு 0-1 அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே 81 விட்டு 82 அடிச்சிட்டான். அப்போ ஒரு நாள் விட்டு 81 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பிசி வந்து 81, நாளைக்கு மறுநாள் வந்து பிசி 81 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு மறுநாள் பிசி 81 வந்தால் இன்றைக்கி என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, என்னன்னா நாளைக்கு என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி பார்த்தீங்கன்னா 82, ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணி 81 அடிச்சிட்டா. அப்போ நமக்கு இங்கே பிசி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிசி 12, ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி பிசி வந்து 13 சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிசி 13 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? நாளைக்கு ஒரு வேளை பிசி 13 சொல்லி அடிச்சிட்டானா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 81க்கு 82, 12க்கு 13, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சிட்டு வரான். அப்போ வந்து நாளைக்கு பிசி வந்து 13 அது வர வேண்டிய நம்பரு. ஏன்னா எல்லா பேட்டர்ன் நிறைய பேட்டர்னில் வந்து கரெக்டாக நிறைய சிங்க் ஆகுது. என்னன்னா இங்கே ஏசி 13 அடிச்சிட்டான், ஏபி 13 அடிச்சிட்டான், ஒரு பிசி 13 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 13 அடிச்சிட்டான், ஏசி 13, ஒரு ஏபி 13, ஒரு பிசி 13 நாளைக்கு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் நாளைக்கு அடிக்க மாட்டான். அவன் நாளைக்கு மறுநாள் அடிக்கணும். அவன் நாளைக்கே அடிக்க வாய்ப்பு இருக்குது பிசி 13. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கரெக்டாக அடிச்சிடறான். என்னென்னா இங்கே ஏபி 52 கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிசி 52 அடிச்சிருந்தான். ஏபி 52 எடுத்து பிசியில் 52 அடிச்சிருந்தான். இங்கே ஏபி 13 அதை எடுத்து பிசியில் 13 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்ன்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. எதுவுமே காரணம் இல்லாமல் சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. பிசி வந்து 13 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேவா? அப்படி பிசி 13 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இதுவும் நல்ல பேட்டர்னு. ஓகே, கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 24, ஏபி 24 அடிச்சுட்டு பிசி வந்து 27 அடிச்சிருந்தான். ஏபி 24க்கு பிசி வந்து 27 அடிச்சிருந்தான். ஏபி 24 அடிச்சுட்டு பிசி வந்து 27. இந்த ஏபி 24 எடுத்து இங்கே பிசி 24 அடிக்கும்போது இந்த பிசி 27 எடுத்து இங்கே ஏபி 27 சொல்லி அவன் வந்து கொஞ்சம் நேரம் மாற்றி அடித்தான். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏபி 24 அதை எடுத்து பிசி 24 அடிக்கும்போது இந்த பிசி 27 எடுத்து இங்கே ஏபி 27 சொல்லி அடிச்சிருந்தான். ஏபி 24க்கு பிசி 27, இங்கே பிசி 24க்கு ஏபி 27. ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இப்போ அதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்னென்னா இங்கே ஏபி 82க்கு பிசி வந்து 0-1 அடித்தான். ஏபி 82க்கு பிசி வந்து 0-1. இங்கே நமக்கு பிசி 82க்கு ஏபி வந்து 0-1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி வந்து 0-1 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சேம் ரூட்டு தான். நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. ஏபி 24க்கு பிசி வந்து 27, இந்த ஏபி 24 எடுத்து இங்கே பிசி 24 அடிக்கும்போது இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா 27 அதை எடுத்து ஏபியில் 27 சொல்லி முடித்தான். அதே சேம் ரூட்டு தான். இங்கே ஏபி 82 அதை எடுத்து பிசியில் 82 அடிக்கும்போது இங்கே பிசி 0-1 அதை எடுத்து நாளைக்கு ஏபி வந்து 0-1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 0-1 சொல்லி வந்ததுன்னா ஒரே நம்பர் தான், 0-13 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி வந்து 13, ஏபியோட வந்து பார்த்தீங்கன்னா 0-13 ஒரு சிங்கிள் நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பிசி வந்து 13, 0-13 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா காரணம்லாம் இல்லை, ஏன்னா பிசி வந்து 13 ஃபாலோயிங் கொடுத்த நம்பரு, அது கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அது நாளைக்கு வரதால நாளைக்கே கொடுக்குறேன். ஏன்னா ஒரு நாள் எப்பயுமே ஒரு நாள் முன்னாடி அடிப்பான், அதனால் பார்த்துக்கோங்க. ஏசி வந்து பார்த்திங்கன்னா 13, ஏபி 13, ஒரு பிசி 13 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரணும். அது நாளைக்கே வரதுனால நம்ம நாளைக்கே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி 13 வந்தால் ஒரே நம்பர் தான், 0-13 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னென்னா 0-13 கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நான் ஜாயினில் போடுவேன். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் ஐடி பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் KLJoy 1825. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நாளைக்கு கெஸ்ஸிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வரது நிறையா வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏபி பிசி பிரித்து ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 0-1, அப்படி 0-1 வந்தால் ஒரே நம்பர் தான், 0-13 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.